வணக்கம். இன்றைக்கி நம்ம எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இது எறா தொக்குன்னும் சொல்லலாம், எறா ஃப்ரைன்னும் சொல்லலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் நான். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு கொஞ்சம் நல்லா வணங்கிட்டவுடனே கரம் மசாலா பவுட்ரு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்குங்க. வணக்கிட்டு இது உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. எறாக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு சீரக பவுட்ரு வந்து நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதை போட்டுட்டேன் நான். அது கொஞ்சம் போட்டு நல்லா இது ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற அலசி வச்ச எறாவை எடுத்து இதில் போட்டுருங்க. போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டிங்கன்னா அதில் வர தண்ணியே போதும். நீங்கள் எந்த வாட்டரும் நீங்கள் ஆட் பண்ண வேணாம். நல்லா ஒரு கொதி வரும். கொதி வந்துட்டு அதுக்கப்புறம் திக்கு பதம் வந்துடும். எடுத்து டேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இந்த ஸ்டேஜ் ஓகேனா எறா ஃப்ரை ரெடி.